நியூ இயர் அப்படின்னு சொன்னாலே ரெசொல்யூஷன் எடுக்கிறது இதெல்லாம் ஒரு ஏஜில் நம்ம பண்ணியிருப்போம். ஆனால் இப்போ அந்த மாதிரி ரெசொல்யூஷன் பற்றிலாம் பேசணுன்னா வீட்டில் இருக்கிற பையனை என்ன இப்படி கிரிஞ்சாக பண்ணிகிட்ருக்குற அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ அதனால் அந்த மாதிரிலாம் எந்த ரெசொல்யூஷனும் கிடையாது. ஆக்சுவலாக சொல்ல போனோன்னா நியூ இயர்ன்றது இட்ஸ் ஜஸ்ட் அனதர் டே இன் அவர் கேலண்டர் இல்லைங்களா? ஸோ நம்ம ரெகுலராக இருக்கிற ஹேபிட்டை அந்த ஒரு நாள் நியூ இயர்லேருந்து நம்மளால் எதுவும் மாற்றிக்க முடியாது. இயர்ஸ் போக போக நம்மளுக்கு வந்து ஒரு மெச்சூரிட்டி கிடைக்குது இல்லைங்களா? ஸோ அதை நம்ம அப்கிரேட் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான். ஸோ நம்ம என்னென்னலாம் இந்த இயர் கரெக்ட் பண்ணணும்னு நினச்சோமோ அதை வந்து நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கலாம். எந்த ஒரு விஷயமுமே நம்ம ஃபோர்ஸ் பண்ணோன்னா நம்மளால் பண்ணவே முடியாது. நம்ம இந்த மாதிரி ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணிவிட்டு நான் இவ்வளோ வாக் பண்ணுறேன், டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறேன், இவ்வளோ வெயிட் ரெடியூஸ் பண்ணுறேன், இப்படியெல்லாம் நம்ம டார்கெட்லாம் வச்சோன்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட்டே ஆகாது. அதுக்கு பதிலாக நம்ம வந்து அது ப்ராக்டிக்கலாக நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் முடிஞ்ச எஃபர்ட் போட்டுட்டு இருந்தோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நடந்துடும். எனக்கு தோணுன மாதிரி ஒரு பூஜை ரூம் டெக்கரேஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அதை முடிச்சுட்டு இந்த ரங்கோலி ஆர்ட் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற டெனன்ட் தான் போட்டிருந்தாங்க. ரொம்ப க்யூட்டாக வந்திருந்தது. ஸோ இதை வந்து நைட்டே வந்து போட்டு முடிச்சாச்சு. ஆக்சுவலாக முடிக்கும்போது ஒரு 12:00 கிட்ட ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாேருக்கும் ஹாப்பி நியூ இயர்லாம் விஷ் பண்ணிவிட்டு இன்றைக்கி டே வந்து இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நியூ இயரில் வந்து 3 பேருமா சேர்ந்து எல்லோரும் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ காலையிலே நான் வந்து ஆஸ் யூஷுவல் கோயிலுக்கு போகிற மாதிரி போயிட்டு விளக்கு ஏற்றிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் 3 பேரும் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு ஃபஸ்ட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம். கோயில் வந்து லாக் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு தான் போனோம். அதனால் வந்து விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அங்கே கொஞ்ச நேரம் ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வந்தாச்சு. கேசரி ரெடி பண்ணிவிட்டு வீட்டில் சிம்பிளாக ஒரு பூஜையும் முடிச்சாச்சு. இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் கூட இந்த இயரில் நிறைய பெஸ்ட்டான திங்ஸ் நடக்கணும்னு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். திரும்ப சீக்கிரமே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.